ரவி மயங்கி விழுந்ததை பார்த்த உடனே அங்கே கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஒரு கோப்பையில் தண்ணீர் கொண்டு வந்து ரவியின் முகத்தில் தெளித்தார். மயக்கம் தெளிந்த ரவி கண்களை மெதுவாக திறந்து பார்த்து, ஐயா, இங்கே என்ன நடக்குது? ஏன் இங்கே எல்லாரும் இப்படி கூடி நிற்கிறீங்க? அதற்கு அந்நபர் உடனே, தம்பி, இங்க பண்ணையாரு அவர் மகளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அந்த பொண்ணோட துரதிர்ஷ்டவசமோ என்னமோ அந்த பொண்ணோட கணவர் திருமணமான அன்று இரவே இறந்து விட்டார். அதற்கு ரவி உடனே, ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமாம் தம்பி, அதனால தான் அந்த பெண்ணுக்கு இங்கே விதவை சடங்கு நடக்குது. அதற்காக தான் ஊர்க்காரங்க நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். உடனே ரவி எழுந்து ரதியின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தையும் கோபத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூக்கி எறிந்தான். பின்பு ரவி ரதியின் முகத்தை பார்த்து ஓ என்று கதறி அழத் தொடங்கினான். நான் இங்கு சீக்கிரம் வந்திருந்தா இந்த கொடுமையில இருந்து ரதியை நான் விடுவித்திருக்கலாமோ என்னமோ. ஆண்டவா ஆண்டவா, இந்த கோலத்திலையா நான் இவளை பார்க்கணும்? ரவி ரதியிடம், உங்கள் அப்பா வத்தலை குண்டில் தோப்பு இருக்கிறதா சொன்னாரே ரதி, அது அனைத்துமே பொய், அனைத்தும் நாடகம். உங்கள் அப்பாவுக்கு அங்கே எந்த ஒரு சொத்துமே இல்லை. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக உங்கள் அப்பா நடத்தின நாடகம்தான் இது. உங்கள் அப்பா என்னை இந்த ஊரில் இருந்து அனுப்புறதுக்காக தான் இந்த நாடகத்தையே நடத்தி இருக்கிறாரு. நானும் எனக்கு எல்லா உண்மையை தெரிஞ்ச உடனே இங்கிருந்து கிளம்பி வந்துடலான்னு முயற்சி பண்ணினேன். ஆனால் அந்த ஊருக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பஸ் வசதி இருக்குது. என் மேலே உள்ள கோபத்தில் உங்கள் அப்பா உன்னை ஏதும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஓடோடி இங்கு வந்தேன். ஆனால் உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பேன்னு நான் கனவுலையும் நினைக்கல ரதி. ரவி பேசியதை கேட்ட மரகதம் உடனே, நான் இந்த படுபாவி கிட்ட எத்தனையோ முறை எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்தேன் தம்பி. இந்த பாவி எங்கே கேட்டான்? இவனுக்குள்ளே இருந்த ஜாதி வெறி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து இப்படி மூளையில் உட்கார வச்சுட்டானே. கிளிய பெத்து கழுகு கையில் ஒப்படைச்ச கதை மாதிரி இல்லை, இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. மரகதம் பேசியதை கேட்டவுடன் ரவி ஆக்ரோஷத்தில் முத்தையாவின் சட்டையை பிடித்து, யோ, உனக்கு என்னையா அப்படி உன் பொண்ணு மேலே கோபம்? உனக்கு ரதி மேலே ஏதாவது கோபம் இருந்தா அதை என்கிட்ட நீ காமிச்சிருக்கலாமே. உன் பொண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கலாமே. எதற்காகையா இப்படி ஒரு நாடகம்? உடனே மரகதம் முத்தையாவின் முகத்தை பார்த்து, சொல்லியா, சொல்லு. அந்த தம்பி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியா? ஏயா இப்படி கல்லு மாதிரி நிற்கிற? பதில் சொல்லு. உன்னாலே எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீதானே. இந்த தம்பியை உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட பரவாயில்லை, ரதிக்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்னு உங்ககிட்ட காலில் விழாத குறையா கேட்டனே. அவசரப்படாதீங்கன்னு எத்தனையோ முறை உனக்கு எடுத்து சொல்லியிருப்பேனே, கேட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும். நான் 4 இடம் போய் வரவேன். உனக்கு என்ன விவரம் தெரியுன்னு என்ன மட்டம் தட்டினியா? இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையை எந்த கதிக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன்னு பாரியா, பாரு. உன் கண்ணை திறந்து நல்லா பாரியா. நம்ம ரதி நிற்கிற நிலைமையை பாரியா, பாரு. ஊருக்கே தெரியும் ரங்க எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன்னு. அறிவில்லாதவன் கூட தான் பொண்ணை இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முன்வர மாட்டாயா? ஆனால் உனக்கு ரங்கனை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தும் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சப்பாரு. அதுவும் ரதிக்கு அப்பா வயசில் இருக்கிற ஒருத்தனுக்கு. ரங்கன் ஒரு குடிகாரன். ஒரு குடிகாரனுக்கு போய் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களேன்னு உன் காலில் விழாத குறையா வேண்டினே. கேட்டியா? அளவு தெரியாமல் குடிச்சு இன்னைக்கு அவன் மேலே போய் சேர்ந்துட்டான். என் பிள்ளைய விதவையாக்கிட்டாயா? பாரியா, பாரு. 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் ஊராக திரிஞ்சு எத்தனையோ கோயில் குளம்னு போய் தவம் இருந்து மண் சோறு சாப்பிட்டு பெத்த பொண்ணுயா அவளை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
ஆனால் அவளை இப்படி வளர்த்து ஒரு அரக்கனுக்கு நேர்ந்து விட்டுருக்கியே. தவமிருந்த பெத்த பொண்ணை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கா ஆண்டவா என்னை நீ உயிரோட வச்சிருக்க? நான் இதுக்கு மேலேயும் இருக்கணுமா என்று தன் மனதில் உள்ள பாரம் அனைத்தையும் கொட்டி தீர்த்தபடி தரையில் அழுது புலம்பினாள் மரகதம். மரகதம் பேசியதை கண் இமைக்காமல் கேட்டுக்கொண்டிருந்த ரவி முத்தையாவிடம் சென்று முத்தையாவின் முகத்தை பார்த்து, யோ, உனக்கு என்ன பிடிக்கலனா அதை என் மூஞ்சிக்கு நேர சொல்லி இருக்கலாமே. உன்னோட வரட்டு கௌரவத்தால் அவ வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? நாங்கள் என்னையா தப்பு பண்ணணும்? எங்கள் காதலை உங்ககிட்ட வந்து சொன்னது தப்பா? இல்லை பெத்தவங்களோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது தப்பா? உனக்கு என்னை பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, வேற ஒரு நல்லவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அவ நல்லா இருக்கிறாங்கிற நிம்மதியிலேயே நான் வாழ்ந்திருப்பேன் ஐயா. ஊருக்காரங்களுக்கு ரங்கனை பற்றி நல்லாவே தெரியும். ஊருக்காரங்களை விடியா, உனக்கே ரங்கனை பற்றி நல்லா தெரியுமே. அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய குடிகாரன் என்பதை நீங்களே என்கிட்ட சொன்னீங்களே. அப்புறம் எப்படிங்க உங்கள் பொண்ணை ரங்கனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு மனசு வந்தது? ரதியை ரங்கனுக்கு திருமணம் செய்யும்போது உங்களுக்கு மனசு உறுத்தலை? அவள் நீங்கள் பெற்ற பொண்ணு தானையா. அப்புறம் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செஞ்ச? ஒருவேளை ரதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்கள் மானம் மரியாதை எல்லாம் காற்றுல பறந்துருக்கும், அப்படி தானே? உன் பொண்ணு ரதியை ரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை இப்படி நடுத்தெருவில் வெளிச்சம் போட்டு காட்டி வச்சிருக்கிறீங்களே. இப்போ மட்டும் இந்த ஊர் மக்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்களா? இல்லை உங்கள் மான மரியாதையெல்லாம் இப்போ உங்களை விட்டு போகாதா? ஐயா, உங்களுக்கு ரத்தம் வேணும்னு சொல்லும்போது மட்டும் யாருமே இது எந்த ஜாதிக்காரனோட ரத்தம்னு கேட்குறதே இல்லை. வேற ஜாதிக்காரனோட ரத்தம் எனக்கு வேண்டாமன்னு யாரும் சொல்லுறது கூட இல்லை. ஆனால் திருமணம்னு வரும்போது மட்டும் நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, உனக்கு அப்பா அம்மா இல்லை என்று ஏதேதோ காரணம் சொல்கிறீங்க. உங்களுக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கையை விட உங்களுக்கு உங்களோட வரட்டு கௌரவம் தான் பெருசாக தெரியுது. ரவி ரதியை திரும்பி பார்த்து, ரதி, இங்கே நடந்த அனைத்தையுமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. நான் உன்னோட அழகில் மயங்கி உன்னை காதலிக்கிறேன். உன்னோட நல்ல மனசும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத பேச்சும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. உன்னோட ஒவ்வொரு செய்கையும் எனக்கு எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்தியது. உனக்கு சம்மதம்னா உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக எனக்கு முழு விருப்பம். ரவி பேசியதை கேட்டு அங்கிருந்த ஒருவர், முத்தையா, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கா உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு துடிச்ச? நீ எந்த ஜில்லாவில் தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான மாப்பிள்ளை உன் வீட்டுக்கு கிடைக்க மாட்டான் ஐயா. இந்த தம்பியை வேணான்னு சொல்லியா அந்த அரக்க ரங்கனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச? எந்த பெரியவங்கையா ஜாதியையும் மதத்தையும் உருவாக்குனாங்க? நீயா இல்லை நானா? அவங்கள நீ தான் பார்த்துருக்கியா இல்லை நான் தான் பார்த்துருக்கனா? உன் பொண்ணு எந்த நிலைமையில இருக்கும்போது முழு மனசோட ஒருத்தன் திருமணம் செய்து கொள்ள முன் வரானா அவனோட மனசு கோபுரத்தில் இருக்கிற கலச மாதிரி ஒசந்ததியா? அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத ஜாதி கொடியை பிடிச்சிக்கிட்டு நீங்களும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் பண்ணுறீங்க? முத்தையா, நீ பண்ண தப்பால் இன்னைக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை தான் இந்த நிலைமையில வந்து நிற்குது. இனிமேலாவது இந்த முட்டாள்தனத்தில் இருந்து வெளியில் வா முத்தையா. உடனே அங்கிருந்தவர்கள் பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த முத்தையா ஓ என்று கதறி அழுது கொண்டே ரவியின் கால்களை பிடித்து, தம்பி, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி ரதியின் கால்கள் இரண்டையும் பிடித்து கொண்டு, தாயி, என்னை மன்னிச்சிரு தாயி, என்னை மன்னிச்சிரு என்று கதறி அழுது கொண்டே, என்னோட வரட்டு கௌரவத்தாலையும் பிடிவாதத்தாலையும் உன்னோட வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேன். எத்தனை கோயில் குளம் போனாலும் இந்த பாவிக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. அம்மா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற அருகதை கூட எனக்கு இல்லை தாயி, எனக்கு இல்லை.
என்னோட முட்டாள்தனத்தால் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டேனே. பாவி பாவி, நான் ஒரு பாவிம்மா. இனிமே இது ஓ வாழ்க்கை, இது ஓ முடிவு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு முழு சம்மதம்மா. அப்பா, முதல்ல என் காலை விடுங்க, எழுந்திரிங்கப்பா, எழுந்திரிங்க. பின்பு ரவியிடம், ரவி, உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரை காதலிச்சதுக்காக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஆனால் எங்கள் அப்பா பண்ண முட்டாள்தனத்தை என்னால் திரும்ப பண்ண முடியாது. நான் ஒரு தமிழ் பொண்ணு, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தில் வாழ்கிறவன். நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்த இந்த கசப்பான அனுபவத்தை மறந்துட்டு உங்களோட சகஜமான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. அதை மீறி நான் உங்களோட வந்தால் என் மனசாட்சியை என்னை கொன்னுடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.